நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல் உங்களுடைய ஃபோட்டோஷாப்புக்கு தேவையான ஃப்ரீ ஃபைல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நான் கொடுக்கக்கூடிய ஃபைல் பாஸ்வேர்டு கேட்கும். வீடியோவில் பாஸ்வேர்டு 3 இடத்துல டிஸ்பிளே ஆகும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போ தான் நீங்கள் பாஸ்வேர்டு நோட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம வீடியோவில் போவோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த ஒரு க்ரியேட்டிவிட்டி, அதாவது எஃபெக்டிவாக ஒரு க்ரியேட்டிவிட்டி. இந்த க்ரியேட்டிவிட்டி இது ஏற்கனவே நான் ஒரு ஃப்ளெக்ஸுக்கு பண்ணேன். மற்றவங்களுக்கு பண்ண கிடையாது. அந்த ஃப்ளெக்ஸை எனக்கு என்னோடய ஃப்ரெண்டுங்களுக்காக, அதாவது எங்களுக்காக இப்போ அந்த ஃப்ளெக்ஸை காட்டுறான் பாருங்கள். இப்போ இந்த ஃப்ளெக்ஸில் இந்த ரஜினியோட இமேஜை மட்டும் நான் டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். ஆனால் எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய இந்த கிரியேட்டிவிட்டியை நான் டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணலை. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த ஒரு ஃப்ளெக்ஸ் ஒர்க்கு, இதுதான் அந்த கிரியேட்டிவிட்டி எஃபெக்டிவாக கொடுத்துருக்கேன். இப்போ இதை தான் உங்களுடைய ஆல்பத்துக்காக பிஎஸ்டி ஃபைலுக்கு கிரியேட்டிவாக ஒர்க் பண்ணியிருக்கேன்.
அதே மாதிரி தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ரஜினி இமேஜ். இதில் பார்த்தாக்கா இவருடைய ஃபேஸு, ஹேர் ஒர்க்கு இதை மட்டும் டிஜிட்டல் பண்ணி பண்ணியிருப்பேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பிஎஸ்டி ஃபைல்லையும் நான் வந்து ஒயிட் பேக்ரவுண்டை பயன்படுத்தவே இல்லை. ஒயிட் பேக்ரவுண்டை பயன்படுத்தாமல் ஒர்க் பண்ண கிரியேட்டிவிட்டி எல்லா ஷீட்டுமே. அதாவது கேரளாக்காரவங்க வேலையை பார்த்து நாம ஒர்க் பண்ணக்கூடாது, நம்ம வேலையை பார்த்து அவங்க ஒர்க் பண்ணணும். நான்லாம் அந்த மாதிரி யோசிக்கிறவன். இன்றைக்கி வந்து ஏஐ டெக்னாலஜியை வச்சு எடிட்டிங் வந்து இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய ஓடுது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த ஒரு ஷீட்டு, இதில் வந்து ஏஐ வந்து பயன்படுத்தவே கிடையாது. ஏஐ வந்து பயன்படுத்தாமலேயே க்ரியேட்டிவாக வந்து ஒர்க் பண்ணுது. சரிங்களா? இத்தனைக்கு இதில் இருக்கக்கூடிய வந்து மூணு இமேஜ் தான். இதில் வந்து க்ரியேட்டிவிட்டி வந்து பல விஷயங்கள் இருக்குது. அதாவது ஒரு இமேஜ் வந்து டிஜிட்டல் பெயிண்டிங், 2 இமேஜ் வந்து கிரியேட்டிவாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தாண்டி டெக்ஸ்ட் ஒர்க்கு, டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக கிரியேட்டிவாக ஒரு எஃபெக்ட். இந்த ஒரே ஒரு ஷீட்டில் பல விஷயங்களை காமிச்சிருக்கோம். இத்தனைக்கு இந்த ஷீட்டில் இருக்கக்கூடியது இமேஜ் வந்து மூணு இமேஜ் தான். வெறும் மூணு இமேஜை வச்சு கிரியேட்டிவாக பல விதமாக காமிச்சிருக்கோம். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்கள் ஆல்பம் வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஐக்கான கிளாஸ் தமிழ்நாடு முழுக்க நடக்குது, பயிற்சி வகுப்பு. சரிங்களா? உங்களில் யாராவது ஏஐ கிளாஸ் போகும்போது ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு ஆல்பத்துக்கான சீட்டை வந்து கிரியேட்டிவாக இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும், சும்மா ஒரு டிப்ஸ் கேளுங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க. உங்கள் எல்லாருக்குமே கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா எல்லாருமே ஃபீஸ் கட்டி தானே போகிறீங்க. தைரியமாக கேளுங்க, கிளாஸில் வந்து கேளுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே இந்த ஐடியா நாலேஜ் அப்படிங்கிறது தேவைப்படும், கண்டிப்பாக தேவைப்படும். அதனால கிளாஸில் வந்து கேளுங்க. கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. பல பேர் பல கேள்விகளை எழுப்பினா தான் பல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். போன வீடியோவில் வந்து ஃபோட்டோஷாப்க்கான அப்டேட்டு, கலர்ஸ் அதை பற்றி பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அது என்ன அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த ஒரு ஒர்க்கு, இந்த ஒர்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால் பண்ணது. சரிங்களா? ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த மாதிரி ஒர்க்கு வந்து நம்ம பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபோட்டோஷாப்பில் கொடுக்கக்கூடிய அப்டேட் வந்து ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சுலபமாக பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரிங்களா? இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த ஒர்க்கு, இது நான் ஒன்றும் பெருசாக மலையை கட்டி இழுக்கல, அப்படி ஒன்றும் நான் ஒன்றும் ரொம்ப கஷ்டப்பட்டலாம் ஒர்க் பண்ணல. சரி, இதை விடுங்க, இது வந்து ஃபோட்டோ. இப்போ அடுத்து வீடியோவை பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்து வீடியோ. அதாவது வீடியோவில் இருந்து எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு. இது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமு. இது வந்து என்னுடைய ஷார்ட் ஃபிலிம் தான், நான் எடுத்தது தான். இதில் இருக்கக்கூடிய மரத்தோட இலை பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீன், நல்லா பசுமையாக தான் இருந்துச்சு. அதாவது நான் சொல்லக்கூடிய வந்து ஒரிஜினல் கலர்ஸு, ஃபுல் க்ரீனு, நல்லா பசுமையாக இருந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி கலரை மாற்றி காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணி ஒர்க் பண்ணது. ஆனால் இது வந்து எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னாக்க, இந்த மரத்தோட கலரை மாற்றும் போது இந்த பில்டிங்கோட கலரை மாறுனுச்சு. ஆனால் இது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு தேவை வந்து இந்த மரத்தோட கலர் மட்டும் தான் மாறணும், பில்டிங்கோட கலர் வந்து மாறவே கூடாது. அதனால் இந்த ஒர்க் வந்து எனக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. அப்படி இருந்துமே ஒர்க் பண்ணிட்டேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய ஷார்ட் ஃபிலிமு. நம்ம வந்து ரொம்ப அட்வான்ஸாகவே கலர்ஸ் ஒர்க்லாம் இந்த மாதிரி பண்ணியாச்சு. ஃபோட்டோ அண்ட் வீடியோ 2மே பண்ணியாச்சு. ஆனால் ஃபோட்டோஷாப்பில் வந்து இது வந்து புது அப்டேட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது ஒன்றும் புது அப்டேட்லாம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து நிறைய ஓடிட்டே இருக்கு. இப்போ அடோப் சொல்ல வரது என்னன்னாக்கா, அப்டேட்டுங்கிற பேரில் மறுபடியும் முதல்ல இருந்து வாங்க, மறுபடியும் முதல்ல இருந்து வரதா.
வழக்கம் போல் ஃப்ளெக்ஸ் ஒர்க்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். இதையும் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்துங்க. வேறு லெவலில் இருக்கும். ஆல்பத்துக்கான டெக்ஸ்ட் ஒர்க்கு, ஃப்ளெக்ஸுக்கான டெக்ஸ்ட் ஒர்க்கு தொடர்ச்சியாக நம்ம சேனலில் கிடைக்கும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தலாம். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. சினிமா சாங்ஸ்னு எடுத்தாக்க எவ்வளவோ பாடல்கள் வந்து இருக்குது. நாம் வந்து எல்லாத்தையும் டெக்ஸ்ட் பண்ண முடியாது. அந்த வெட்டிங்க்கு வந்து கனெக்ட் ஆகணும். இப்போ இந்த ஒரு ஃப்ளெக்ஸுக்கான க்ரியேட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, அதாவது குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாங்ஸு. ஒரு வெட்டிங்கான சாங்ஸ் என்ன வேணும், அந்த சாங்ஸை வந்து எப்படி மாற்றி எழுதணும், திருத்தி எழுதணும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து நாம் முடிவு பண்ணுற விஷயம். இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் காலத்துக்கும் பேசும். நான் வந்து பல வீடியோக்களை சொல்கிறது தான். இமேஜினேஷனுக்கு முன்னால் ஏஐலாம் வந்து ஒரு மேட்ரே கிடையாது. போன தடவை என்னுடைய சேனலில் நான் போட்ட வீடியோ வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணேன். நான் வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு. அந்த ஒரு வீடியோவில் இருந்து எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு. அந்த வீடியோட பதிவில் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னாக்க, டெக்னாலஜி, இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி பற்றி அந்த வீடியோவில் இருந்துச்சு. அந்த வீடியோ பார்த்தேன். அதிலேருந்து ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்தேன். இப்போ அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோக்கு வந்து தனிப்பட்ட முறையில் நான் வந்து ஒரு பதிவும் போட்டேன். நான் வந்து போட்டவருக்கு வந்து ரிப்ளை பண்ணல. தனிப்பட்ட முறையில் வந்து எனக்கான கருத்தை வந்து நான் பதிவு செஞ்சேன். இது வந்து என்ன அப்படின்னாக்க, ஒரு சினிமா தேட்டரு, மிகப்பெரிய டெக்னாலஜி உள்ள ஒரு தேட்டரு. அதாவது எல்லா விதத்துலையும் அந்த ஒரு தேட்டருக்கான ஒளித்திறன், ஸ்க்ரீனு, ஆடியோ சிஸ்டம், இப்படி எல்லா விதத்துலையுமே டெக்னாலஜி வந்து ரொம்ப அதிகம் உள்ள ஒரு தேட்டரு. அதாவது என்னுடைய சேனலில் நான் சொன்னது வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் டெக்னாலஜியே இல்லாத காலத்தில் கட்டப்பட்டது. அதை பற்றி போன வீடியோவில் பதிவு போட்டேன். அந்த வீடியோவுக்கு மாற்று கருத்து சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த வீடியோ. ஆனால் வந்து இந்த வீடியோ வந்து எனக்கு வந்து யாரும் ரிப்ளை பண்ண கிடையாது. குரூப்பில் வந்து பொதுவாக வந்து ஒரு வீடியோ பதிலுக்கு நான் வந்து கருத்து சொன்னேன். எனக்கான கருத்தை நான் சொன்னேன். ஆனால் நானும் ரிப்ளை பண்ணல. நானும் வந்து பொதுவாக வந்து எனக்கான கருத்தை வந்து பொதுவாக தான் வந்து பதிவு செஞ்சேன். நான் வந்து போன வீடியோவில் போட்ட பெரிய கோயில் பதிவு, அந்த ஒரு பதிவை வந்து சில பேர் வந்து மேலோட்டமாக படிப்பாங்க, சில பேர் வந்து கவனித்து படிப்பாங்க. இந்த மேலோட்டமாக படிக்கிறதுக்கும் கவனித்து படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதை பற்றி நான் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்க, ஒரு மனுஷனுக்கு வந்து அடிப்படையே வந்து ஃபஸ்ட்டு கல்வி தான். இப்போ வந்து ஸ்கூலில் வந்து வாத்தியார் வந்து பாடம் நடத்தும் போது பிள்ளைங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க, சொல்கிற பாடத்தை வந்து நல்லா ஒத்து கவனின்னு சொல்கிறாங்களே, அந்த வார்த்தையே ஃபஸ்ட்டு அங்கே தான் ஆரம்பிக்கும். இதை வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்க, இப்போ நான் சொன்னேன்ல, சில பேர் வந்து மேலோட்டமாக படிப்பாங்கன்னு. ஒரு வரலாற்று பதிவை மேலோட்டமாக படிக்கிறவங்களுக்கு வரலாறு எப்படி புரியும்? புரியவே புரியாது. இப்போ வந்து என்ன பல ஆட்களுக்கு, அதாவது இந்த தேட்டர் பதிவு, இந்த தேட்டரோட டெக்னாலஜி என்ன மாதிரி ஆட்களுக்கு பெருசாக தெரியாது. ஏன் எதுக்குன்னு கேட்குறீங்களா? அதுக்கான விளக்கத்தையும் சொல்கிறேன். இன்னொரு 10 வருஷம் கழிச்சோ அல்லது 20 வருஷம் கழிச்சோ கண்டிப்பாக இது மாதிரி ஒரு தேட்டர் வந்து ஊருக்கு ஒரு தேட்டர் ஒன்று வரும். ஊருக்கு ஒரு தேட்டர் ஒன்று கட்டுவாங்க, சரிங்களா? ஆனால் நான் பதிவு போட்டேனே தஞ்சாவூர் பெரிய கோயில், அது மாதிரி கோயிலெலாம் வந்து ஊருக்கு ஒன்று வந்து கட்ட முடியாது. எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்து வந்தாலும் எவனாலையும் கட்ட முடியாது. இப்போ நான் வந்து பெரிய கோயிலை பற்றி பதிவு போடுறேன் அப்படின்னாக்க, அந்த ஒரு பதிவை போடுறதுக்கு முன்னால் நான் வந்து எந்த லெவலுக்கு யோசிப்பேன். எனக்கெல்லாம் வந்து மாற்று கருத்து சொல்லக்கூடிய வகையில் பதிவு போடுறதா இருந்தால் நல்லா ஆழமாக யோசிச்சு போடணும். சும்மா அந்த உப்பு சப்பு இல்லாத வீடியோலாம் போட்டாக்க அப்புறம் நான் விடவே மாட்டேன். என்னுடைய பழைய வீடியோவை பார்த்தவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அது என்னன்னாக்கா, நான் வந்து ஏஐ வந்து பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஏஐ வந்து பயன்படுத்துங்க, கவனமாக செயல்படுங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். என்னுடைய பழைய வீடியோ பார்த்த எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். நான் என்ன பேசுகிறேன், எந்த அடிப்படையில் பேசுகிறேன், எதை நோக்கி பேசுகிறேன் புரிஞ்சுக்காமலேயே சில பேர்லாம் வந்து பதிவு போடுறது. என்னுடைய பழைய வீடியோவை போய் பாருங்க. வீடியோட எண்டில் வந்து நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருப்பேன், ஏஐ வந்து பயன்படுத்துங்க, கவனமாக செயல்படுங்க அப்படி தான் சொல்லியிருப்பேன்.
ஏஐ வந்து பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் எந்த வீடியோலையும் சொன்னதே கிடையாது. நம்ம வந்து ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னாக்க அந்த வீடியோவில் உள்ள கருத்துக்கள் வந்து எந்த அடிப்படையில் சொல்லப்படுது நல்லா யோசிக்கணும். இவ்வளவு ஏன் நானே வந்து ஏஐல வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து என்னுடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். சில பேர் வேணா பார்க்காம இருக்கலாம், அது வந்து சில பேருக்கு வந்து தெரியாம கூட இருக்கலாம். நான் ஏஐல வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், எடிட் பண்ணியிருக்கேன், யூடியூப்ல அப்லோடும் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வந்து அதை வந்து ரொம்ப பெருசாக பார்க்கறது இல்லை. அதாவது ஏஐ வந்து ரொம்ப பெருசாக பார்க்கறது இல்லை. ஏன் அப்படின்னாக்க திறமை இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து பெருசாக பார்க்க மாட்டேன். இது வரைக்கும் ஏஐல வந்து நான் வந்து ஒரு 5 முறை தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 5 முறை தான் நான் எடிட் பண்ணதே வந்து ஒரு 5 முறை தான். வெறும் 5 வாட்டி தான் ஏஐல என் ஃபோட்டோ வந்து ஏஐல வந்து ஒர்க் பண்ணேன். இப்போ அதை வந்து காட்டுற பாருங்க. இது வந்து ஏஐல ஒர்க் பண்ணது என்னுடைய ஃபோட்டோ தான். இந்த ஒர்க்கை பற்றி சில விஷயங்கள்லாம் பேசணும். கண்டிப்பாக அதுக்கான தருணம் வரும்போது நிச்சயம் பேசுவோம். நான் வந்து ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் வந்து ஒரு விஷயம் நான் பேசியிருந்தேன். அது என்ன அப்படின்னாக்கா ஏஐ லெவலுக்குலாம் நான் வந்து இறங்கி யோசிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தேன். நான் பேசின அந்த ஒரு வார்த்தை வந்து சில பேருக்கு இல்லை, பல பேருக்கு வந்து வேறு மாதிரி தோணியிருக்கும். இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னாக்கா அதுக்கு பின்னால் வந்து இன்னொரு விஷயம் இருக்கும். இதை வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னாக்கா, அதாவது சொல்லுவாங்களே பிளான் ஏ பிளான் பி. ஏஐ லெவலுக்கு வந்து நான் இறங்கி யோசிக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அந்த வார்த்தை வந்து பிளான் ஏ. அந்த ஒரு வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிளான் பி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே, இதுதான் பிளான் பி. இது போல மனிதர்களை வந்து யோசிக்கும் போதும் சிந்திக்கும் போதும் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆரா வந்து பிரைட் ஆகும். புரி வச்சா எற விழணும்.